வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. மஞ்சள் சேலை வந்து கட்டியிருக்கேன். இந்த சேலை பார்த்திங்கன்னா 350 ரூபாங்க. ஆனால் நைஸாக இருக்குது. பாருங்க, ரொம்ப நைஸாக இருக்குது. ஆசைப்பட்டு எடுத்தேன். நல்லா தானே இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி தொளிச்சிட்டு இன்றைக்கி அமாவாசை, அதனால் கோலம் போடலை. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரித்து அடுத்து சாப்பாடு பண்ணி அடுத்து மல்லித்தொவையல் வச்சேங்க. இதாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து காலை சாப்பாடு. அப்படியே பார்த்திங்கன்னா சமைச்சி முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி தலைக்கு பார்த்திங்கன்னா வேப்பிலையும் அந்த என்னது குப்பைமேனி கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு தலையில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து தேய்ச்சி குளிச்சாச்சுங்க. தலை அரிப்பு தாங்க முடியல, அவ்வளோ அரிப்பாக இருக்குது. அது போட்டு தேய்ச்சா ஒரு வாரத்துக்கு நல்லா கொஞ்சம் பெட்டராக தெரியுதுங்க. அதனால் மறுபடியும் இன்றைக்கி போட்டு தேய்ச்சி குளித்தேன். என்ன செய்ய, அரிக்குது, ஓவராக அரிக்குது. குளிச்சாச்சு. தலையெல்லாம் நல்லா போயிடுச்சோ போலே தெரியல. தலையை சீவிட்டு வேலை கிளம்பியாச்சுங்க. போய் நம்ம வேலையில போய் பார்ப்போம். என்ன வேலை பார்த்தா தானேங்க சாப்பாடு. வீட்டிலையே இருந்தால் ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. கொடுக்க வேண்டியவர்களும் கொடுக்கணும். கடை வாங்கி வச்சுருக்குல, லோன் கட்டணும். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பவுட்ரு அடிச்சுட்டு பேசுனா மூஞ்சி ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியுது. அதுக்கு தான் செவனன்னு பேசிட்டு அது பிறகு கூட பவுட்ரு அடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அடிக்கலைங்க. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த நம்ம பிள்ளைங்களுக்கு தாங்க சொல்லுவோன்ட்டு வந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து பொம்பளை பிள்ளைனாலும் சரி ஆம்பளை பிள்ளைனாலும் சரி ரொம்பவே வந்து நம்ம வந்து செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற செல்லத்தை வந்து அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு அதுங்க வந்து ஒரு சில தப்பும் பண்ணுறாங்க. ஆமாம் தானேங்க? நான் பார்க்குறேன், இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து எல்லா பழக்கமும் வந்துருச்சுங்க. இந்த 5, 6 படிக்கிறப்பயே லவ் பண்ணுதுகளாம். சொல்லுதுங்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பேசுகிறானுங்க. அந்த வயசுலலாம் என்னன்னே தெரியாது நம்மளுக்கெல்லாம். இப்போ பாருங்கள், அப்போயே 5 படிக்கும்போதே அதுகளுக்கு லவ் வந்துடுது. ஆனால் நாங்கள்லாம் ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா அது என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு அது கெட்ட வார்த்தைன்னு நினப்பேன் நான்லாம். சரி, என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு கொடுமை. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமானதுக்கு நல்லது கெட்டது முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். நான் ஆம்பளை பிள்ளை தானே அப்படின்னு நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா நாளைக்கு நம்மளை வந்து அது எதிர்த்து நிற்கும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி செல்லமாக வளர்க்குற பிள்ளைங்கள்லாம் தடுதலையாக தாங்க சுற்றுது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களோ அதுதான் கெட்டு சின்னவனமாகி எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாகிக்கிட்டு வீட்டில் வந்து எந்த பொறுப்புமே கிடையாதுங்க. எந்த ஒரு பிள்ளை வந்து சம்பாரிச்சிட்டு படித்து முடித்து சம்பாரிச்சிட்டு வந்து அம்மா கையில் பணத்தை கொடுக்குதோ அதே அந்த பிள்ளை தாங்க கல்யாணம் முடித்த பிறகு வந்து பொண்டாட்டி கையில் பணத்தை கொடுக்குது. இந்த வீட்டுக்கு தடுதலையாக சுற்றுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த நம்ம ஆளுகள்லாம் சொல்லிடுவாங்க, சுற்றிக்கிட்டே தெரிஞ்சு தடுதலையாக சுற்றிச்சுக்கிறா கல்யாணத்தை முடிச்சு வச்சா சரியாக போயிடும், கல்யாணம் முடித்தா திருந்திடுவான், நல்ல மனுஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் அவன் கூட கொஞ்சம் ஆட்டம் போடுறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சுட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. பொண்டாட்டி ஒரு ஆள் தான் கேட்கணும். அத்தனை பேரை ஏமாத்துறவங்களுக்கு வீட்டில் இருக்க ஒரு பொண்டாட்டியை ஏமாத்துறதுன்னு கசக்க வாங்க போகுது. அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதேவும் முகரையில் 4 போடு போட்டு என்ன இதுதான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணுங்க. முக்கியமாக ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. அப்போ தான் அவன் வந்து கல்யாணம் முடிக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வச்சுக்கிருவோம். நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் கஷ்டப்படும். இவனும் வந்து குடிச்சு எவ்வளோ சீக்கிரம் உடம்பை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆகணுமோ சீக்கிரமாக இறந்தும் போயிடுவான். இதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு மக்களே. நல்ல கருத்தாக இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகே உறவுகளே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மஞ்சள் சேலை கட்டி வேலைக்கு கிளம்பியாச்சு. சரிங்களா? ஓகே பாய். என் வீடியோவுக்கு லைக் போட்டு வைங்க.
என்ன சும்மா லைக் போடுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தெரியாமல் லைக் போட்டு வச்சுருங்க என்ன. ஓகே உறவுகளே, ஓகே பாய்.